ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 1 வீக்குக்கு மேலே ஆச்சு நம்மளோட சேனலில் லாங் வீடியோஸ் கொடுத்து. ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும் அப்பப்போ போட்டுட்டு இருந்தோம். ஊருக்கு போயிட்டு வந்ததுனால லாங் வீடியோஸ் கொடுக்க முடியலை. இன்னும் அடுத்து ரெகுலராக வந்து நம்மளோட சேனலில் லாங் வீடியோஸ் வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, வீடு வந்து 1 வீக்குக்கு மேலே போட்டி இருந்தது இல்லைங்களா? ஊருக்கு போயிட்டு வந்ததுனால ஃபுல்லாக தூசியாக இருந்தது. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடை டீப் க்ளீன் பண்ண வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா, விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் விளக்கமாக, அந்த விஸ்வரூப தரிசனத்தை நம்மளுக்கு பார்க்குறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஸ்வரூப தரிசனம் முருகன் கோவிலில் முதல்ல அதிகாலையில் நம்ம பார்க்கக்கூடிய தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுது. சில கோவிலில் இந்த தரிசனத்தை விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில கோவிலில் திருவனந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகபெருமான் தன்னோட அவதாரத்தில் விஸ்வரூப தரிசனம் அப்படின்றத கந்த புராணத்தில் ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. தேவர்களுக்கு தான் யார் அப்படின்னு காட்டுறதற்காக முருகபெருமான் விஸ்வரூப தரிசனம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவர்கள் மனசுல, அதுவும் குறிப்பா இந்திரனோட மனசுல ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டது. சிவபெருமானோட சக்தி இல்லாம எந்த ஒரு சக்தியாலும் தன்னை அழிக்க முடியாது அப்படின்னு வரம் வாங்கினவர் சூரபத்மன். ஆனா சின்ன குழந்தையான முருகபெருமான அனுப்புறாரே சிவபெருமான் சூரபத்மனை அழிக்கிறதுக்கு, இவர் எப்படி நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. இந்த எண்ணம் இந்திரனுக்கு மட்டும் இல்லை, எல்லா தேவர்களுக்குமே வந்து இருந்தது. சிவனோட 5 முகமும் சக்தியோட ஒரு முகமும் இணைந்து 6 முகனா உருவான முருகபெருமானுக்கு தேவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தெரியாம போகுமா என்ன? அதனால முருகபெருமான் தேவாதி தேவர்கள் எல்லாம் தான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரே ரூபமாக விஸ்வரூபமாக எழுந்தருளி காட்சி கொடுத்தாராம் முருகபெருமான். இந்த ரூபம் தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில்ல இந்த தரிசனம் எப்ப நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இரவு பள்ளியறை பூஜை எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அதிகாலை கோவில் நடை திறக்கும் போது சிரிச்ச முகமா கோடி சூரிய பிரகாசத்தோட முருகபெருமான் காட்சி கொடுப்பாரு. எந்த ஒரு கஷ்டமானாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தரிசனம் தான் விஸ்வரூப தரிசனம். தினம்தோறும் அதிகாலையில் இந்த தரிசனத்தை, விஸ்வரூப தரிசனத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல மறைஞ்சிடும் அப்படின்னும் முருகபெருமான் எப்பயுமே நம்ம கூடயே இருந்து நம்மளை நல்வழிப்படுத்துவார் அப்படின்றது நிதர்சனமான ஒன்று. திருச்செந்தூரில் பழனியில் 2 இடங்கள்லுமே வந்து இந்த தரிசனத்தை விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பழமுதிர் சோலையில் மட்டும் இந்த விஸ்வரூப தரிசனத்தை திருவனந்தல் தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்வரூப தரிசனம் பார்க்கறது நம்மளுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்புறம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்த நாள். மன நிறைவாக அழகாக முருகபெருமானையும் வழிபட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். பைமோட் இ ஷாப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.